விஞ்ஞானமய கோஷம். ஸ்லோகம் 184. புத்தியானது ஞான இந்திரியங்களுடனும் அவற்றின் நடத்தைகளுடனும் கூடி கர்த்தா எனும் லக்ஷணமுடையதாய் விஞ்ஞானமய கோஷம் எனப்படுவதாய் மனிதனுடைய பிறவிச் சுழலுக்குக் காரணமாக இருக்கின்றது. ஸ்லோகம் 185. ஆத்ம சைத்தன்யத்தின் பிரதிபிம்பமான ஜீவனை தொடர்ந்து நிற்கும் விஞ்ஞானம் என பெயர் பெற்ற சக்தியானது பிரகிருதியினுடைய மாறுபாடேயாம். அறிபவனும் செயல் புரிபவனும் நான் என்று எப்பொழுதும் மிகுதியாக உடலிலும் இந்திரியங்களிலும் அது அபிமானம் கொள்ளுகிறது. ஸ்லோகம் 186 மற்றும் 187. ஜீவன் எனப்படும் இது காலத்தில் ஆதியற்றது, அகங்காரத்தை இயற்கையாக உடையது, எல்லா விவகாரங்களையும் நிர்வகிப்பது, முன்வினையின் வாசனையால் உந்தப்பட்டதாய் நற்செயல்களையும் தீச்செயல்களையும் செய்கிறது, அவற்றின் பயன்களை அனுபவிக்கின்றது. பலவகைப்பட்ட பிறப்பு இடங்களிலும் செல்வதாய் இது கீழும் மேலும் வருவதும் போவதுமாய் இருக்கிறது. இந்த விஞ்ஞானமய ஜீவனுக்குத்தான் விழிப்பு, கனவு முதலிய அவஸ்தைகளும் சுக துக்க அனுபவங்களும். ஸ்லோகம் 188. உடல் முதலியவற்றில் நிலை பெற்ற ஆசிரமம், தர்மம், கர்மம், குணம் ஆகியவற்றில் நான் என்ற அபிமானமும் என்னுடையது என்ற எண்ணமும் இடைவிடாது உள்ளது. இந்த விஞ்ஞானமாகிய கோஷம் பரமாத்மாவிற்கு மிக நெருங்கிய முன்னிலையில் இருக்கும் காரணத்தால் அதிக பிரகாசமுடையதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த கோஷமும் ஆத்மாவிற்கு ஒரு தொடர்பாகிறது. ஆனால் இதுவே ஆத்மா என்று புத்தியுடையவன் மதிமயக்கத்தால் பிறவியில் சுழல்கிறான்.